நன்றி, நன்றி. ரொம்ப சிறந்த அறிமுகம். நல்ல தலைப்பு. வித்தியாசமான கோணங்கள்ல சிந்திச்சுட்டு இருக்கிற நட்புறவைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ இன்னைக்கு பார்ப்போம், ஏமாளி முதல் கோமாளி வரை அப்படின்னுட்டு. அப்படி பார்க்கறச்சு இந்த மாதம் ஏப்ரல் 1 வந்து அதனால இந்த டாபிக் கொடுத்தாரா என்னன்னு தெரியல. வித்தியாசமான சிந்தனை தான். அப்போ சீட்டிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, சீட்டிங் ஆன் அ குட் பர்சன் இஸ் லைக் த்ரோயிங் அவே அ டைமண்ட் அண்ட் பிக்கிங் அப் அ ராக் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் வருது. அதாவது நம்ம என்ன பண்ணுவோம், மற்றவங்களை ஏமாத்திட்டே இருக்கிறச்சு அவங்களுடைய உண்மை தன்மை தெரியாமல் நம்ம இது பண்ணிகிட்டே இருப்போம். அந்த மாதிரி பண்ணுறச்சு அவங்களுடைய ரியல் வேல்யூஸை நம்ம யூஸ் பண்ணாமல் அவங்கள ஒதுக்கிடுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இதை நம்ம பார்க்குறோம். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஏமாந்த அனுபவங்கள் ஏதாவது 1, 2 ஷேர் பண்ணலாம். நீங்கள் ஷேர் பண்ணீங்கன்னா அப்புறம் நான் பண்ணுவேன். ஒருவர் வாழ்க்கையில் முன்னேறுவதற்காக, ஒரு தொழில் தொடங்குவதற்காக என்னிடம் பணம் கேட்டு வந்தார். அவருக்கு ஆரம்பத்தில் பணம் தேவைப்படும் என்று அவர் தொழில் தொடங்குகிறாரே என்று அவருக்கு பணம் கொடுத்தேன். அவர் கடைசியில் தொழில் தொடங்கி லாபகரமாக சென்று கொண்டிருக்கும் தொழிலில் என்னை ஏமாற்றிவிட்டார் என்றால் அவரை பற்றி நான் என்ன நினைப்பது என்று எனக்கே தெரியவில்லை. அவர் தொழில் மேன்மேலும் அவர் சிறப்பாக நடந்து கொண்டிருக்க என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஏமாளியாக இருந்தாலும் பரவாயில்லை, அவர் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும். இந்த கருத்தை பதிவு செய்கின்றேன். சிறப்புங்க, ரொம்ப அருமையான விஷயம் அது. அது சம்டைம்ஸ் ப்ராக்டிக்கலாக நம்ம ஒத்துக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் வரைச்சி நம்ம ஏமாந்துட்டோம்னா கூட, ஆமா என்ன பண்ணுறது, சரி போன போகிறது, அவங்களாம் நல்லா இருக்கட்டுமே அப்படின்னு சொல்கிறோம் பாருங்க. அந்த ஆஸ்பெக்டில் தாமோதரன் சார் அருமையாக பேசியிருக்காரு. வேற? நன்றி சார். நன்றி. வேற யாராவது? நான் சின்ன பையனா இருக்கும்போது ஃபர்ஸ்ட் பெஹல்காம் போனேன் ஊர் சுற்றி பார்க்கறதுக்கு. அப்போ அந்த ஃபோட்டோகிராஃபர் என்ன பண்ணார், கலர் ஃபோட்டோ தரேன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்தார். ஃபோட்டோ எடுத்துட்டு அப்போ அந்த காலத்தில் இமீடியட்டாக பிரிண்ட்லாம் போட்டு தர மாட்டாங்க, அட்ரஸ் வாங்கி தரேன். அது மாதிரி அனுப்பிச்சார். அட்ரஸ் வாங்கி வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டார். பிளாக் அண்ட் ஒயிட் தான் இருந்தது. அப்புறம் திருப்பி ஒரு லெட்டர் போட்டேன், நீ கலர் ஃபோட்டோ தானே பைசா வாங்கி. அப்போ 10 ரூபா 12 ரூபா வாங்கினார். அப்போ ரொம்ப அதிகம், அது 70s. அப்போ சாரி, நம்ம கலர் ஃபோட்டோ அனுப்பிச்சுட்டு பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோவே பசங்க மாதிரி இந்த கிரையான் வச்சு கலர் போட்டு ஆரம்பிச்சிட்டேன். அது சிரிப்பாவும் இருக்கு அதே சமயத்துல. இந்த மாதிரி ஏமாந்துட்டோமே, அதுவும் ஒரு பெரிய ஒரு இப்ப நினைச்சா சிரிப்பா இருக்கும். தேங்க்யூ, தேங்க்யூ. இன்னும் யாரோ ஒருத்தர் சொல்லலாம். சார் வணக்கம் சார். சொல்லுங்க சார். நானே ஒரு ட்ரைனிங்ல இருந்தேன் சார், ஒரு மார்ச் மாஸ்டர் ட்ரைனிங். அந்த ட்ரைனிங்ல வந்துட்டு ஒரு 7 இன்சார்ஜ் செலக்ட் பண்ணாங்க சார். அதுல வந்து ஹெட் வந்து 7 பேரு, ஒரு ஆளு, மீதி 6 பேரும் ஒரு சப் பிளட்டூனா கைட் பண்ணணும். அப்போ வந்து என்னைய செலக்ட் பண்ணியிருந்தாங்க, ஃபர்ஸ்ட் பிளட்டூன் லீடரா செலக்ட் பண்ணியிருந்தாங்க. அது வந்து 1 வருஷம் ட்ரைனிங். 1 வருஷம் ட்ரைனிங் முடிச்சுட்டு அந்த பிளட்டூனா கைட் பண்ணிட்டு போற ஒரு ட்ரைனிங். அதுக்கப்புறம் லாஸ்ட்ல ஃபைனல் ஸ்டேஜ்ல என்ன பண்ணாங்கன்னா, லீடருக்கு வந்து 2 பேரை செலக்ட் பண்ணியிருந்தாங்க. லீடர் அது ஃபுல் டீமையே செலக்ட் பண்றதுக்கு 2 பேரை செலக்ட் பண்ணிட்டாங்க. அதுல ஒரு ஆளை வந்து லீடரை செலக்ட் பண்ணிட்டு இன்னொரு ஆளை வந்து விளக்கணும். அப்போ மீதி 6 பேரும் கரெக்டா இருந்தோம். ஒரு ஆளை மட்டும் செலக்ட் பண்ற இடத்துல என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அந்த எல்லா பேரும் இன்சார்ஜ் எல்லாம் சேர்த்து அந்த செகண்ட் லீடரை ட்ரெயின் பண்ணவங்கள ஃபர்ஸ்ட் பிளட்டூன் என்னோட பொசிஷன்ல போட்டுட்டு என்னைய தூக்கி 8th பொசிஷன்ல போட்டாங்க சார். சாரி 7th பிளட்டூன் இன்சார்ஜா போட்டாங்க. அப்ப வந்து நான் வந்து ஒரு வருஷம் வந்து ஃபர்ஸ்ட் பிளட்டூன் லீடர்னு நானு எனக்கு வந்து நான் ட்ரைனிங் எடுத்துட்டு லாஸ்ட் ஃபைனல் ப்ரோக்ராம் போது அந்த 7th பிளட்டூன் என்னைய மாத்தினது வந்து என்னால அக்செப்ட் பண்ணவே முடியும். அந்த இன்சிடென்ட் வந்து என் லைஃப்ல வந்து அவ்வளவு நான் கஷ்டப்பட்டேனே, ஆனா என் லாஸ்ட்ல கொண்டு போய் ஈஸியா என்னைய மாத்திட்டாங்களே அப்படின்றது வந்து உழைப்புக்கு வந்து அந்த இடத்துல வந்து மரியாதை கிடையாதா, அந்த எண்ணம் எனக்கு வந்து எப்பயுமே தோன்றும் சார். தேங்க்யூமா, தேங்க்யூ.
இப்போ என்னோட இது சொல்கிறேன் பாருங்க. நான் ஆக்சுவலாக உங்கள் எல்லாருக்குமே தெரியும், மொபைலில் ஒரு அலர்ட் வந்துகிட்டே இருக்கும். ஒரு தடவை எனக்கு ஸ்டேட் பேங்க்கில் ஏதோ ஒரு அலர்ட் வந்தது. நான் என்ன பண்ணிட்டேன், அதை தொட்டதுக்கப்புறம் பார்த்தா ஒரு அப்படியே 5 நிமிஷத்தில் எனக்கு மெசேஜ் வருது, உங்களோட பேங்க் பேலன்ஸ் நில் அப்படின்ட்டு. நல்ல வேளை நான் வந்து ஜாஸ்தி வைக்கல, ஒரு 3000 ரூபா தான் வச்சுருந்தேன். அது ரொம்ப கஷ்டமாக போச்சு. இப்படி ஆச்சுன்னு அப்புறம் சொல்கிறாங்க எல்லாருமே, ஏய் ஸ்டேட் பேங்க் எம்ப்ளம் இருக்குண்டா, அதில் இந்த மெசேஜில் எம்ப்ளமே இல்லையடா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஏமாறுறச்சே நம்ம வந்து சம்டைம்ஸ் இப்படி தான் ஏமாறுறோங்கிறது ஒரு வித்தியாசமான விஷயம். ஆனால் இதோட பியூட்டி என்னென்னா, என் பையன் வந்து எனக்கு, அப்பா எனக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்குப்பா, நான் ஓப்பன் பண்ணிட்டேம்மா. இருடா என்னன்னு பார்த்தேன். அவனுக்கும் ஸ்டேட் பேங்க்லேருந்து வந்தது. ஏன்னா மடையா, உனக்கு ஸ்டேட் பேங்க்கில் அக்கௌண்ட்டே கிடையாது, நீ ஏன்டா தொடுற அப்படின்னு. ஆமாப்பா அப்படின்னா. ஸோ சம்டைம்ஸ் என்ன ஆகுது, நமக்கு வந்து சில விஷயங்கள் நம்மளே அறியாமல் அந்த நம்மளோட எமோஷன்ஸை பிளாக்மெயில் பண்ணி, எமோஷன்ஸை த்ரெட்டன் பண்ணி நம்மளை வந்து ஏதாவது தப்பு பண்ண வைப்பாங்க. அப்போ நம்ம ஏமாளி ஆயிடுறோம் அப்படிங்கிறது தான் உண்மை. ஏமாளிங்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, யார் சொன்னாலும் அப்படியே நம்பிடுவாங்க. கொஞ்சம் அனுபவம் குறைவாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்கள தான் எல்லாரும் ஏமாற்ற முயற்சி செய்வாங்க. இப்போ நான் சொல்கிறது ரியலாக நடந்த ஒரு இன்சிடெண்ட்டுங்க. இந்த பையன் வந்து நல்ல ட்ரம்ஸ் வாசிப்பான். நிறைய இடங்களில் போய் சான்ஸ் கேட்பான். அப்போது ஒரு திரைப்பட தயாரிப்பாளர், நடிகர், அவர் வந்து இவர்கிட்ட கேட்குறாரு, எனக்கு கொஞ்சம் ட்ரம்ஸ் சொல்லி கொடுங்களேன் அப்படிங்கிறாரு. அதுக்கு என்னங்க, சொல்லி கொடுத்தா போச்சு, எதுக்கு கேட்குறீங்க அப்படின்னு இவர் கேட்குறாரு. இல்லை நாங்கள்லாம் ஒரு ஃபாரின் டூர் போகிறோம், உங்களையும் அழைச்சிட்டு போகிறேன், நீங்கள் வந்து எனக்கு ட்ரம்ஸை கற்றுக் கொடுத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே போய் நல்லா வாசிச்சுட்டு வரலாம் அப்படிங்கிறார். இவர் வெள்ளந்தியா சரி அப்படிங்கிறாரு. இவர் ட்ரம்ஸ் எல்லாம் அவர்கிட்ட நல்லா கற்றுக்கிறாரு. கற்றுன்னு முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, இவர் கூப்பிடுவார்னு பார்த்துட்டே இருக்கார். கடைசியில் பார்த்தா அவர் ஒரு திரைப்படத்தில் ட்ரம்ஸ் வாசிக்கக்கூடிய கலைஞராக நடித்து அந்த படம் நல்லா போயிடுச்சு, நல்லா சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிடுச்சு. அப்புறம் தான் தெரிஞ்சது அவர் ஏமாத்திருக்காருன்னுட்டு. அதுக்காக அவர் இன்னும் இது பண்ணிக்கல. இருந்தாலும் தன்னோட முயற்சியை விடாமல் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருப்பாராம். எங்கெங்கெல்லாம் கச்சேரி நடக்குதோ அங்கெல்லாம் போயிட்டு முன்னாடி உட்காந்து நல்ல ட்ரம்ஸ் வாசிச்சுட்டே இருப்பாராம். யாராவது பார்த்து கூப்பிட மாட்டாங்களா அப்படின்ட்டு. அப்போது மெட்ராஸில் ஒரு இடத்துல ஒரு கச்சேரி நடக்குது. அந்த கச்சேரி வாசிக்க போகிறவர் யாருன்னா, தபேலா மாஸ்ட்ரோ ஜாகிர் ஹுசேன் ஒருத்தர் இறந்து போயிட்டாரு. அவர் வராரு, அவர் வாசிக்கிறதுக்காக வராரு. இஸ் அ நார்த் இந்தியன். உள்ள நுழையச்சே பார்க்குறாரு, இவர் வந்து இந்த மாதிரி ட்ரம்ஸ் எல்லாம் வச்சுட்டு வாசிக்கிறத பார்த்த உடனே அவருக்கு ஒரு வித்தியாசமான ஒரு எண்ணம். அப்படியா, ஒரு நிமிஷம் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு அந்த ஆடியன்ஸ்கிட்ட கேட்குறாரு, நீங்கள் என்னோட கச்சேரி கேட்குறது தான் வந்திருக்கீங்க, எனக்கு தெரியும். வாசல் இந்த பையன் ரொம்ப நேரமாக வாசிச்சுட்டே இருக்கிறான், நல்லா வாசிக்கிற மாதிரி தெரியுது. என்னோட ப்ரோக்ராம் வந்து ஒரு 3 hours சொல்லியிருக்கீங்க, அவருக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் சான்ஸ் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. உடனே எல்லாம் கொடுக்கலாம் அப்படின்றாங்க. அப்புறம் அவர் ஸ்டேஜ் உள்ளே வந்து வாசிக்க வைக்கிறாரு. 10 நிமிஷங்கிறது 1 hour அவருக்கு சான்ஸ் கொடுக்குறாரு. அப்போ அந்த சான்ஸில் இவர் வாசிக்கிறத பார்த்து எல்லாரும் மெஸ்மரைஸ் ஆகிடுறாங்க. அப்புறம் இவரே என்ன சொல்கிறாரு, வா நம்ம 2 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபியூஷன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம்ஸ் நிறைய பண்ணுறாரு. அவர் வேறு யாரும் இல்லைங்க, நீங்கள் ஐபிஎல் மேட்ச் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், ட்ரம்மர் சிவமணின்னு பேர், சென்னையை சேர்ந்தவர். தனக்கு மற்றவங்க வெள்ளந்தியாக தன்கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வந்து ஏமாற்றி எடுத்ததுக்கு அப்புறமும் கூட விடாத முயற்சி செஞ்சு இன்னைக்கு வந்து ஒரு மியூசிக் டைரக்டராக, ஒரு பாடகராக பல விஸ்வரூபம் எடுத்திருக்கிறார். ஸோ ஏமாளியாக இருக்கிறவங்க அந்த விஷயத்தை கற்றுக்கிட்டாங்கன்னா அவங்க பின்னாடி ஒரு பெரிய ஆளாக மாறிடுவாங்கங்கிறதுக்கு இதை விட ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் இருக்கவே முடியாது. ஏமாறுவது தவறு இல்லை, மீண்டும் அதே தவறு செய்வது தான் தோல்வி அப்படிங்கிற விஷயமும் நமக்கு தான். சில சமயம் ஏமாந்துருப்பாங்க, திரும்ப அடுத்த தடவையும் அதே மாதிரி தான். இது எப்படின்னா, நம்மகிட்ட ஃபஸ்ட்டு ஒருத்தர் வந்து படம் கொடுத்துருவாரு, கடன் கேட்டிருப்பாரு, நீங்கள் கொடுத்துருப்பீங்க, அவர் கரெக்டாக கொடுத்துருப்பாரு. ஸோ திரும்பியும் அவர் கொடுக்கறச்சே இந்த கண்டிப்பாக கொடுத்துருவாருன்னு நினச்சி பண்ணுறச்சே நம்ம ஏமாந்துருவோம். நிறைய பேர் ஆன்லைன் கேமில் வந்து உள்ள மாற்றத்துக்கு காரணமான விஷயம் என்னென்னா, அவங்க முதல்ல போடுற ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு 10 ரூபா போட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு 50 ரூபா வர மாதிரி அந்த கேமை செட் பண்ணுவாங்களாம். 10 ரூபா போட்டது 50 ரூபா வந்துடுச்சே அப்படின்ட்டு தான்
நீங்கள் என்ன பண்ணுவீங்களா, 100 ரூபா போட ஆரம்பிப்பாங்களாம் யூஸ்வலாக. அப்போ 100 ரூபா போடுறவங்கள அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள இழுத்து ஒரு 1000 2000 ரூபா போட்டதுக்கப்புறம் பட்டா நாமம் போட்டு விட்டுருவாங்க. ஸோ நம்மளுடைய அந்த என்ன சொல்கிறது, இன்னசென்ஸை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுற ஒரு மட்டமான ஒரு விஷயம் அந்த ஏமாற்றுறதுங்கிறது. ஆனால் நம்ம கண்டிப்பாக தெளிவாக இருந்தே ஆக வேண்டிய ஒரு காலகட்டம்ங்க அது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, cheaters always wants you to be loyal while they are being unfaithful. அவங்க நம்ம எப்போ என்ன சொன்னாலும் கேட்கணும்னு நினைப்பாங்க, ஆனால் அதை அவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஒரு ரியல் இன்சிடென்ட் சொல்கிறேன் பாருங்க. 70களில் தமிழ்நாட்டை சேர்ந்த வெங்கட்ராகவன் ஒரு கிரிக்கெட் பிளேயர், நல்ல போலர். அவரை வந்து வைஸ் கேப்டனா ஒரு டெஸ்ட், முதல் டெஸ்ட்ல வைஸ் கேப்டனா உள்ள டீம்ல விளையாடிட்டு இருக்கிறாரு. அடுத்த டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா அவரை வந்து 12th மேன் ஆக்கி விட்டாங்க. அதாவது ஒரு வைஸ் கேப்டனை 12th மேன் ஆக்குறதுங்கிறது வந்து இந்த காலகட்டங்களில் அக்செப்ட் பண்ணிக்கலாம், ஆனால் அப்போ அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. காரணம் என்னன்னா, அப்போ வந்து இந்த பாலிடிக்ஸ் நிறைய இருந்தது. ஆனால் அதுக்காக அவர் வந்து வருத்தப்படலைங்க. 12th மேனா அழகாக அந்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் அந்த அவங்களுக்கு தேவையான ட்ரிங்க்ஸு, அதுக்கப்புறம் வந்து பேட்டு, துண்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாராம். எப்பவுமே இந்த மாதிரி இருக்கிறவங்க இப்படி இருக்க மாட்டாங்க. ஆனால் இவரை சப்ரஸ் பண்ணணுன்ட்டு என்னென்னமோ ட்ரை பண்ணாங்க, ஆனால் இவர் விடவே இல்லை. நீ என்கிட்ட திறமை இருக்குடா, நான் எப்படி வேணாலும் பழைச்சிப்பேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, அம்பையர் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டு டெஸ்ட்டில் அம்பையராக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் நல்லா சக்கப்போட போட்டாருங்க. அப்போ ஒன்றுமே யாராலையும் ஒன்றும் பண்ண முடியல. அப்போது திறமை இருக்கிறவங்கள நீங்கள் எவ்வளோ சப்ரஸ் பண்ணாலும் அவங்க தாண்டி வந்துடுவாங்க. அப்போது ஏமாளிகள் வந்து என்னடா இவன் எப்படி பண்ணாலும் மேலே வந்துட்டே இருக்கிறானே அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு அவங்க விஸ்வரூபம் எடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் ஒரு ஏமாற்றம் அப்படிங்கிறத முதல்ல வந்து நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அதை தாண்டி நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குங்கிறத புரிஞ்சுட்டா நம்ம அந்த இடத்த விட்டு மேலே வெளியில் வந்துடுவோம். நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா ஏமாந்தவங்க எப்படி ஏமாந்துருப்பாங்கன்னா, உனக்கு இது கூடவா தெரியல அப்படின்னு சொல்லி நம்மளை மட்டம் தட்டிருப்பாங்க. அப்போ நம்மளோட மைண்டு சொல்லும், இப்படி மட்டம் தட்டிட்டானா, இதுக்கு ஏதாவது நம்ம செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், நம்ம அதை ஓவர் கம் பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருப்போம். நான் முதல்ல பிபிடிஸ் இதெல்லாம் வந்து ட்ரெயினர் ஆனதுக்கப்புறம் எனக்கு ஐ எம் நாட் கம்ப்யூட்டர் ஃப்ரெண்ட்லி. எனக்கு வந்து வாயால் வடை சுடுவேன், ஆனால் அந்த பிபிடி போடுறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் என்னோட பிபிடியை ஒருத்தர் பார்த்துட்டு, என்னங்க பிபிடியை போட தெரியாதா உங்களுக்கு அப்படின்னு சொன்னது ஒரு மாதிரி ஆயிடுது. அப்போது நான் என்ன பண்ணேன், இதுக்கு ஏதாவது முயற்சி செய்யணும்னு சொல்லிட்டு 2-3 ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஜெயக்குமார்னு என்னுடைய நண்பர், அவர் வந்து திருத்தங்கல்ல இருக்கார், அங்கேருந்து திருமங்கலம், அங்கேருந்து எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணி ஒரு பிபிடி எப்படி போடணுங்கிறத கொஞ்சம் சொல்லி கொடுத்தாரு. அப்போ என்ன ஆகுது, நம்மளை யாராவது உனக்கு தெரியலையா அப்படிங்கிறச்சே நமக்கு வந்து நம்ம ஏமாற்றப்படுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது பாருங்க. அப்போது ஒரு ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளத்துலேருந்து ஒரு பாடம் கற்றுக்கிட்டு நம்ம சில விஷயங்களை செய்யறச்சு என்ன ஆகும்னா, நம்ம வந்து ஏமாளி இல்லை, நம்ம கோமாளி அப்படிங்கிறதையும் சொல்லிடலாம். லைஃப்பில் பார்த்தீங்கன்னா லெசன்ஸ் வந்து நீங்கள் ஒரு தடவை ஏமாற்றப்பட்டீங்கன்னா உஷாராயிடுவீங்க. முதல் தடவை பணம் கேட்டவர் திரும்ப அடுத்த தடவை கேட்கறச்சே இல்லைப்பா சாரி அப்படின்னு சொல்லுவீங்க. அடுத்த தடவை அவன் பணம் கேட்க வந்தான்னாலே அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களை மாற்றிப்பீங்க. நம்ம இல்லைங்கிறதையும் மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லாமல் அப்படியே சிரிச்சா மாதிரி சொல்லணும், அதுதான் கலை. சில இடங்களில் என்ன ஆகும்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உள்ள நிறைய நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய நண்பர் ஒருத்தருக்கு பணம் கேட்டிருக்காரு, வீடு கட்ட போகிறாரு, அதனால் பணம் விடுன்னு சொல்லி கேட்டிருந்துருக்காரு பொருளுக்கு. இவர் என்ன பண்ணிட்டாரு, ஒய்ஃபை கேட்காம பணத்தை கொடுத்துட்டாரு. கொடுத்ததுக்கப்புறம் இவருக்கு டவுட் வந்துருச்சு, இந்த ஆள்கிட்ட இந்த பணம் திருப்பி வருமா வராதா அப்படின்ட்டு. அதனால் வாங்க சார் எங்கள் வீட்டுக்கு ஒரு நாள் காஃபி சாப்பிடுவாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு வராரு. அழைச்சிட்டு வந்தோடனே இதை பற்றி தன்னோட மனைவிட்ட எதுவுமே பேசலை. எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா அவர் கிளம்பி போனதுக்கப்புறமா
அந்த அம்மா கேட்குறாங்க, எதுக்கு இந்த ஆள் அழைச்சிட்டு வந்தீங்க? இந்த ஆள் மூஞ்சியே சரியில்லையே, மொழியே சரியில்லையே அப்படின்றாங்க. அந்த அம்மா கெஸ் பண்ண மாதிரியே இவர் வாங்கின படத்தை இன்னி வரைக்கும் திருப்பி தரலையா அந்த ஆள். அப்போ யோசிச்சு பாருங்க, நம்ம வந்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் அவங்க வந்து ரொம்ப தெளிவாக சில விஷயங்களை எடுக்கிறாங்க பாருங்க. அதனால தான் சில இடங்களில் முடிவு எடுக்கிறச்சே ஹஸ்பண்ட்ஸ் இது எடுக்கிறச்சு என்ன சொல்லுவாங்கன்னா, இருக்கும் வீட்டில் ஒரு வார்த்தை கேட்டு சொல்லிடுறாங்க அப்படின்னு. நிறைய அந்த மாதிரி ஆயிருக்கும். ஒரு என் பையனுக்காக வீடு பார்த்தப்போ ஒரு போர்ஷனில் போய் பார்த்தோம். அங்கே வந்து எல்லாம் திறந்து காமிச்சாங்க. காமிச்சிட்டு நாங்கள் கீழே இருப்போங்க, நீங்கள் மேலே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லிவிட்டு அட்வான்ஸ் நான் நாளைக்கு வந்து தரேன்னு சொல்லிட்டு வந்ததுக்கப்புறமா அடுத்தது போய் பார்க்குறச்சே பார்த்தீங்கன்னா, இல்லைங்க எங்களுக்கு வாஸ்து பிரகாரம் எங்களை மேலே போக சொல்லிட்டாங்க, நீங்கள் கீழே வாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்போது நம்மளோட வீக்னஸை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணதுனால நம்மளை ஏமாற்றிட்டாங்கன்னு தெரிஞ்சுது. நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய விஷயங்கள் இந்த மாதிரி ஏமாறுற இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்கணும் நம்ம. அப்போ என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி திரைப்படங்களில் கூட சில கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க வந்து எப்படி ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணியிருப்பாங்கன்னு தெரியும். மேரா நாம் ஜோக்கர்னு ஒரு படம், அது வந்து ராஜ் கபூர் தயாரித்த படம். சர்க்கஸை பேஸ் பண்ணி வரும். அதில் வந்து அவர் பஃபூனாக ஆக்ட் பண்ணுவார். அப்போது அவர் யாரையோ ஒருத்தர் லவ் பண்ணி அந்த லவ் ஃபெயில்யூர் ஆகிற சமயத்தில் ஒரு பாட்டு பாடுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். அந்த பாட்டு வந்து அந்த காலத்தில் பயங்கர ஹிட்டு. இது கமல்ஹாசன் ப்ராபப்ளி இன்ஸ்பயர் ஆகிருப்பார் போட்டிருப்பார். அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, அபூர்வ சகோதரர்கள்னு ஒரு படம் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதில் அப்பு 3 ட்ரிபிள் ரோல் பண்ணியிருப்பார். அதில் அப்புங்கிற கேரக்டரில் அவர் பண்ணுவார். அப்போது இவர் வந்து அந்த சர்க்கஸ் முதலாளி பொண்ணை லவ் பண்ணுவார். ஸோ எப்படியும் அந்த பொண்ணு நமக்கு தான் அப்படின்னு இவர் நினச்சிட்ருப்பார். அப்போ என்ன ஆகும், அந்த பொண்ணு இவர்கிட்ட வந்து அந்த வெட்டிங் ரிங்கை கொடுத்து நீ வச்சுக்கோ நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லும். அந்த ரிங்கை வச்சுட்டு ஒரு சந்தோஷமாக ஒரு பாட்டெல்லாம் பாடி முடிச்சிடாரு. முடிச்சதுக்கப்புறமா ட்ரீம் சாங் மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு அந்த பொண்ணு வந்து எங்கே அந்த ரிங்கை கொண்டா அப்படின்னோடனே கஷ்டப்பட்டு அப்படியே கழட்டுவார். கழட்டினதுக்கப்புறம் இவர் தான் என்னோட லவ்வர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதலாளியோட பொண்ணு இன்னொருத்தரை காமிச்ச உடனே கமல்ஹாசன் அப்படியே அப்செட் ஆகிடுவார். ஸோ அந்த இடத்துல ஒரு பாட்டு ஒன்று பாடுவார் பாருங்க. ஒன்று நினைச்சேன் பாட்டு படித்தேன் தங்கமே ஞான தங்கமே, என்ன நினைச்சேன் நானும் சிரிப்பேன் தங்கமே ஞான தங்கமே அப்படிங்கிற அந்த பாட்டு வந்து எஸ்பிபி வந்து அவ்வளோ அழகாக பாடியிருப்பார். மெஸ்மரைசிங்காக இருக்கும். இளையராஜா மியூசிக்கில் அந்த சாங் வந்து அதில் என்ன பியூட்டின்னா அந்த பாட்டில் கிட்டத்தட்ட மோஸ்ட் ஆஃப் தி இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸை வந்து ஒரு மாஸ்க் போட்டு கவர் பண்ணியிருப்பார். அது இன்னும் அந்த சோகத்தை இன்னும் தூக்கி கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்போது ஏமாந்தவர் அதுக்கப்புறம் தான் சேச்சா என்னோட லைஃப் இவ்வளோதானா, இதையும் தாண்டி நிறைய செய்ய வேண்டியது இருக்கேன்னு சொல்லிட்டு தன்னுடைய அப்பாவை கொன்னவங்களை பழி வாங்குற மாதிரி அந்த கதையை எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ஸோ நம்ம அடுத்தவங்களை நம்புறதுக்கு முன்னாடி கொடுக்கலாமா வேண்டாமாங்கிறத உங்கள் மனசுக்குள்ளே கேளுங்க. அது உள்ளே சொல்லும், இது இவருக்கு கொடுக்கலாம் அப்படின்னா கொடுங்க, இல்லை இது செட் ஆகாது அப்படின்னா கொடுக்காதீங்க. அந்த ஒரு தெளிவு வந்து நமக்கு எப்போ வரும்னா 2-3 தடவை ஏமாந்தாதான் வரும். சில சமயம் ஆளை பார்த்தாலே இவங்களுக்கு கொடுக்கலாமா வேண்டாமான்னு தோணும். அந்த மாதிரி கொடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் வரலன்னு வச்சுங்களேன், அதுக்காக ஐயோ நான் ஏமாந்துட்டேன்னு ஃபீல் பண்ணக்கூடாது. இந்த ஏமாந்துட்டோமா, அடுத்த ஏமாறாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு தெளிவோடு நம்ம சில விஷயங்களை செய்யணும். யார் கேட்டாலும் இனிமேல் ஹெல்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியோ, இல்லை ஒரு ஜெனுவினிட்டி தெரிஞ்சு ஹெல்ப் பண்ணுற அதுக்கப்புறமா ஹெல்ப் பண்ணுறதுங்கிற மாதிரியோ. இப்போல்லாம் நிறைய ஃபேஸ்புக்கில் நிறைய ரிக்வஸ்ட் வருதுங்க. அந்த ரிக்வஸ்ட்டை வந்து ஃபேஸ்புக்லேயே பணம் கேட்குற மாதிரி. எனக்கு வந்து ஒரு கார்டியாலஜிஸ்ட்டு அவர் பேரில் வந்து ஒரு மெசேஜ் வந்தது, இந்த மாதிரி ஐ எம் பேட்லி இன் நீட் ஆஃப் மணி அப்படின்ட்டு. அப்புறம் அவருக்கு ஃபோன் பண்ணி, சார் இந்த மாதிரி வருது, ஐயோ பிளாக் பண்ணுங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் சொன்னதுக்கப்புறமா தான் அவருக்கே தெரியுது அவர் பேரை மற்றவங்க மிஸ்யூஸ் பண்ணுறாங்கன்ட்டு. அப்புறம் அவர் அதை பிளாக் பண்ணார். ஸோ இந்த மாதிரி ரொம்ப சில விஷயங்களில் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம். என்னோட காஞ்சிபுரத்தில் ஒரு பையன் ஒர்க் பண்ணான், அவன் பேர் தினேஷ்னு பேர். நல்லா ஒர்க் பண்ணுவான், ஆனால் சரக்கு அடிப்பான்.
சரக்கு அடிக்கிறதுக்காக என்ன வேணாலும் போய் சொல்லுவான். அவன் எப்படின்னா, ஒரு தடவை எனக்கு, சார் ஒய்ஃபை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கோம் சார், ஒரு 500 ரூபா கொடுங்க சார் அப்படின்னா. நான் வந்து என் மிஸ்ஸஸ் பார்த்தேன். மிஸ்ஸஸ் வந்து இல்லை வேண்டாம் அப்படின்னா. இல்லை இல்லை அவன் ரொம்ப இதுவாக இருக்கானே, இப்போ துணியில் அவ்வளோ நம்ம வந்து அப்படியே இப்போ இந்த 500 ரூபா வச்சு தான் அந்த அவன் ஒய்ஃபே காப்பாற்ற போகிறாங்கிற மாதிரி என்னை வந்து மேலே கொண்டு போய் வச்சுட்டானேம்மா அப்படின்னு சொன்னேன். சரி, அந்த 500 ரூபா பணம் வராது, நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லியே சொன்னாங்க. அப்புறம் பணம் போட்டிங்களா சார் அப்படின்னா. அவன் மெசேஜ் அனுப்புகிறவன் ஜிபே நம்பர் அனுப்புகிறான். நான் சொன்னேன், ஒரு 1 ரூபா போடுறேன், வந்ததுன்னா சொல்லுன்னு. உடனே 1 ரூபா போட்ட உடனே பணம் வந்துருச்சு அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்புகிறான். அப்பவும் நான் உஷாரா முழிச்சிக்கல. சரின்ட்டு 500 ரூபா போட்டேங்க. இன்னி வரைக்கும் அவன் ஒய்ஃப் எப்படி இருக்காங்கன்னு தெரியாது, அவன் எப்படி இருக்கான்னு தெரியாது, பணமும் எனக்கு வரல. ஸோ நம்மளுடைய என்ன சொல்கிறது, ஒரு நம்மளோட இன்னசென்ஸை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு மட்டமான விஷயம். பட்டு வேறு வழி இல்லாமல் வி காட் எக்ஸ்போஸ்ட். அதுக்கப்புறம் அடுத்தது யாராவது ஜென்யூனாக கேட்டால் கூட நம்ம கொடுக்கறதுக்கோ இல்லாட்டினா அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கோ ரொம்ப யோசிப்போம். அதனால தான் சில இடங்கள்ல என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபேஸ்புக்கில் இந்த மாதிரி ரிக்வஸ்ட் வந்ததுன்னா அவங்களுக்கு ஃபோன் பண்ணி, உங்களுக்கு எங்கே வரணும்னு சொல்லுங்கள், நான் பணத்தை எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னீங்கன்னா ஃபோனை கட் பண்ணிவிடுவாங்களாம். ஸோ அதுதான் வந்து அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்க வந்து ஏமாத்துறாங்கங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும் அப்படின்றாங்க. முரட்டுக்காளைன்னு ஒரு படம் யாராவது பார்த்துருக்கீங்களா நீங்கள் இந்த குரூப்பில்? முரட்டுக்காளை ஏவிஎம் யாராவது பார்த்துருக்கீங்களா அந்த படம்? ஆமா, ஜெய்சங்கர் வில்லனா வந்திருப்பாரு. எஸ். அந்த படத்துல ரெகுலரா பார்த்த சுருளிராஜன் வித்தியாசமான சுருளிராஜனா இருப்பார். காமெடியன் தான், ஆனா அவர் வந்து வில்லனுடைய கூட இருந்து வில்லனுக்கே குழி பறிப்பார். என்ன ரீசன்னா, இவரோட குடும்பத்தை அந்த வில்லனோட அப்பா ஏற்கனவே வந்து நாஸ்தி பண்ணியிருப்பார். அதனால அந்த வில்லனோடைய கூட இருந்து அவரை வந்து ஒரு குழி பறிக்கிற மாதிரி ஒரு வித்தியாசமான காட்சி பாத்திரத்துல சுருளிராஜன் ஆக்ட் பண்ணியிருப்பார். அப்போ அவர் சொல்லுவாரு, சாமி பிள்ளை நீ கூடவா இப்படி அப்படின்னு. உடனே, உங்களுக்கு என்னை பத்தி தெரியாதுங்க, உங்க அப்பா வந்து எங்க குடும்பத்தை எரிச்சிட்டாருங்க, அதை நான் கண்ணால பார்த்தேன், என்னால வந்து சண்டையெல்லாம் போட முடியாது, அதனால என்னோட மூளையை நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ இந்த மாதிரி கேரக்டர் தான் மலையூர் மம்மட்டியான்ங்கிற படத்துலையும் செந்தில் பண்ணியிருப்பார். கூடவே தியாகராஜன் கூடவே சுற்றிட்டே இருப்பார். அப்புறம், அண்ணே நீங்கள் செத்துருங்கண்ணே, எனக்கு அப்போ தான் காசு வரும். ஏன்டா அப்படின்னு சொன்னோடனே, இல்லை இல்லை உங்களை வந்து பிடிச்சி கொடுத்தா காசு வரும் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் ஒரு அந்த போட்டு ஓட்டுற அந்த ஓர்னு சொல்லுவாங்கள்ல, அதால் அவர் தலையில் அடித்து அவரை வந்து இது பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ சிரிக்க வைக்கக்கூடிய மனிதர்கள், அதாவது கோமாளியாக இருக்கிறவங்க, ஐ மீன் ஏமாளியாக இருக்கிறவங்க கோமாளியாக மாறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரையுமே சிரிக்க வைப்பாங்க. பெஸ்ட்டு காமெடியன், அதாவது பெஸ்ட்டு நம்மளை ரொம்ப சிரிக்க வச்ச அந்த பழைய கால நடிகர் பேர் யாராவது சொல்லுங்க பார்ப்போம். இங்கிலீஷ். சார்லி சாப்ளின். எக்ஸலண்ட், சார்லி சாப்ளின். அவர் சொல்லுவாராம், ஐ சிம்பிளி லைக் டு வாக் இன் ரெயின் பிகாஸ் நோபடி வில் ரியலைஸ் தட் ஐ எம் வீப்பிங் அப்படின்பாரான். அதாவது நான் மழையில் நனைஞ்சு போகிறது எனக்கு பிடிக்கும், அப்போ தான் நான் அழறது கூட யாருக்கும் தெரியாது, என் மூஞ்சியில் வந்து மழை தண்ணீர் தான் வரும் அப்படின்னு நினைப்பாங்க அப்படின்பாரான். ஒவ்வொருத்தரோட லைஃப்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த விஷயங்கள் இருக்குங்க. சந்திரபாபு ஒரு பெஸ்ட் காமெடியன். கிட்டத்தட்ட வந்து ஒரு நிறைய தடவை தற்கொலைக்கு முயற்சி செஞ்சுருக்கிறாரு. ஏன்னா அவருக்கு பட வாய்ப்புகள் கிடைக்கல அப்படிங்கிறதுனால. அப்புறம் ஏவிஎம்ல ஜெமினி ஸ்டூடியோவில் சொல்லி அதுக்கப்புறம் திரும்ப பட வாய்ப்புகள் கிடைக்குது. அவருக்கு எல்லாம் மேரேஜ் எல்லாம் முடித்து உள்ளே போகிறாரு. அப்போ ஒய்ஃப் சொல்கிறாங்க, நான் ஆல்ரெடி நான் ஒருத்தர் லவ் பண்ணேன், எங்கள் வீட்டு ப்ரெஷர்னால உங்களோட சேர்த்து வச்சுட்டாங்க அப்படின்னு. ஒன்று அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்துடுறாரு. நெக்ஸ்ட் டே அந்த தன்னுடைய கல்யாணம் ஆன அந்த பொண்ணை யார்கிட்ட சேர்க்கணுமோ கொண்டு போய் சேர்த்துடுறாரு. இதை பேஸ் பண்ணி தான் பாக்யராஜ் வந்து அந்த இந்த திரைப்படம் எடுத்தார், அந்த 7 நாட்கள் அப்படின்னு ஒரு படம் எடுத்தார். ஸோ அந்த வகையில் அவங்க வந்து கோமாளின்னு நினைக்கிறோம், ஆனால் அவங்க உள்ளே எவ்வளோ அடி வாங்கியிருக்காங்கிறது உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். ஸோ அந்த நம்ம லைஃப்பில் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, நம்மளை ஏமாத்துறதுக்கு நிறைய பேர் சுற்றிட்டே இருப்பாங்க. எப்படி நம்ம வந்து யோசிச்சு பாருங்கள், உங்கள் நாக்கு மேலே 16 பல்லு கீழே 16 பல்லு,
சாப்பிட்றச்சே நீங்கள் பல்லில் எப்பயாவது தானே கடிச்சிக்கிறீங்க, பல்லில் அடிபடாமல் எப்படி நீங்கள் சாப்பிட முயற்சி செய்கிறீங்களோ அதே மாதிரி உங்களை சுற்றி நிறைய புதைகுழிகள் இருக்குது. அந்த புதைகுழிகளை விழாமல் பேலன்ஸ் பண்ணி நம்ம வரணும். அந்த வகையில் ஒவ்வொரு நாளையும் நம்ம தாண்டி வருதுங்கிறது ஒரு பெரிய விஷயம்தான். இப்போது யோசிச்சு பாருங்க, தோனி தோனி தோனின்னு சொல்லியே இந்த இதில் ஐபிஎல்ல நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸை ப்ரொஜெக்ட் பண்ணி எல்லாம் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அவர் ஒரு 6 மேட்ச் விளையாட மாட்டார்னு சொன்னதுக்கு அப்புறமும் கூட தோனி அட்லீஸ்ட் பார்க்கலாமேங்கிறதுக்காக போகிறாங்க. 2 மேட்ச்லேயுமே வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் தோத்துருச்சு. ஸோ அது நம்மளுடைய அறியாமை, நம்மளுடைய மனசில் இருக்கக்கூடிய எண்ணங்களை வந்து மற்றவங்களுக்கு அடகு வைக்கிறதுக்கு நம்ம அலோவ் பண்ணாமல் நம்ம வாழ்க்கையை வாழறதுக்கு என்னென்ன முயற்சிகள் இருக்கோ அதை நம்ம கண்டிப்பாக செஞ்சோன்னா நம்ம நிஜமாவே ஒரு பெரிய ஆள் தான். அப்போ நம்ம என்ன சொல்லணும்னா, நான் ஏமாற மாட்டேன், அந்த ஏமாற்றத்துலேருந்து நான் வந்து புதுசாக ஏதாவது ஒன்று கற்றுப்பேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா அதுதான் இந்த செஷனுடைய உண்மையான ஒரு விஷயம். ஏமாளியாக ஆரம்பித்தாலும் கோமாளியாக முடித்தாலும் அது வெற்றி தான். ஏன்னா நினச்சிட்டு இருக்கிறோம் அடுத்தவங்களை சிரிக்க வைக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா. அதுவும் நாங்கள் ட்ரெயினர்ஸாக இருக்கிறவங்க, நாங்கள் பாதி மீட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களையே வந்து ஒரு பொருளாக வச்சு தான் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம் சில இடங்களில். அப்போது நான் இப்படி ஏமாந்தேன் தெரியுமானோடனே, நீ எல்லாம் ஏமாந்ததே வந்து இங்கே வந்து ஜோராக சொல்கிற பற்றியா, உனக்கு நல்ல தைரியம்டா அப்படிம்பாங்க. ஆனால் அந்த நாங்கள் சொல்கிறதுடைய பர்பஸ் என்னென்னா, எங்களை மாதிரி நீங்கள் யாரும் ஏமாறக்கூடாதுங்கிறதுக்காக தான் அப்படிங்கிறத அந்த இன்னர் மெசேஜை நீங்கள் யாராவது பிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் தெளிஞ்சிருவீங்க. ஸோ அந்த வகையில் ஏமாளியாக இருந்தாலும் கோமாளியாக முடித்தால் அது வெற்றி தான் அப்படிங்கிறதுக்கு நம்ம வித்தியாசமான எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். இப்போ நம்ம கமல்ஹாசன், அப்புறம் சுருளிராஜன், செந்தில், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சப்ரஸ்டாக இருப்பாங்க. ஆனால் ஒரு ஸ்டேஜில் வந்து அவங்க வந்து தே ப்ரூவ்டு தெம்செல்ஃப். நாங்கள் காமெடியன்ஸாக எப்படி பண்ண முடியுங்கிறத பண்ணி காமிச்சாங்க பாருங்க. குறிப்பாக சார்லி சாப்ளினோட அந்த கிரேட் டிக்டேட்டருங்கிற படம் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மூவிஸ். ஏன்னா அந்த காலகட்டம் வரைக்கும் சார்லி சாப்ளின் வந்து படங்களில் பேசாமல் நடித்தது அந்த ஒரு படத்தில் தான் பேசி நடித்தார். அதில் என்ன ஆகும்னா, ஒரு பார்பர், ஒரு ஹிட்லர், இவங்க 2 பேரும் கேரக்டர்ஸ் மாறிடுவாங்க. அப்போ கடைசியாக இவரை வந்து மேடையில் கூப்பிட்டு பேசணும். ஹிட்லர் பேச போகிற ஒரு சுச்சுவேஷனில் ஹிட்லருக்கு பதிலாக அந்த ஹிட்லர் மாதிரி இருக்கிற பார்பர் பேசுவார். நம்ம ஏன் இப்படி பிச்சுக்கிறோம், ஏன் சண்டை போட்டுக்கிறோம், இந்த உலகத்தில் எல்லாருக்கும் வாழறதுக்கு வாய்ப்பு இல்லையா அப்படி இப்படின்னு பேச அதை அப்படியே எல்லாம் கேட்குறவங்க எல்லாம் அப்படியே மெஸ்பரைஸ் ஆகிடுவாங்களாம். ஸோ அதனால் நம்ம வந்து ஏமாளியாக இல்லாமல் கோமாளியாக நம்ம மாற முயற்சி செஞ்சால் நம்ம வாழ்க்கை எல்லாருக்குமே பயனுடையதாக இருக்குங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. லைஃப்பில் வந்து ஒரு தடவை when you become a victim for cheatingனா அதுலேருந்து ஓவர் கம் பண்ணுவாங்க. இப்போ கூட யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், என்னோட லைஃப்பில் வந்து நிறைய இடங்களில் வந்து நான் ஏமாந்துருக்கேன். என்னோட பையனுடைய மருமகளுக்கு சீமந்தம் பண்ணுறதுக்காக ஒரு மண்டபத்தை ஃபிக்ஸ் பண்ணோம். அதுக்கு 30,000 ரூபா கொடுத்தோம். பட் என்ன ஆயிடுச்சு, சப்சிக்வெண்ட்டாக என் பையன் சடனாக ஃபாரின் போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருந்ததுனால அவங்கள்ட்ட போயிட்டு, சார் இந்த மாதிரி கொஞ்சம் இது வந்து பணம் கொடுங்க சார், ஏன்னா நாங்கள் வந்து பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். இந்த டேட்டுக்கு வேறு ஏதாவது ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் ஆச்சுன்னா காசு தரேன் அப்படின்னாருங்க. கடைசி வரைக்கும் தரல, இன்னி வரைக்கும் தரல. அந்த 30 ரூபா போச்சு, அவ்வளோதான். ஆனால் அந்த சமயத்தில் வந்து நம்ம அதுக்காக அது பின்னாடியே ஓடவும் முடியாது. ஸோ சில இடங்களை பொறுத்த வரைக்கும் அதாவது நம்மளை விட்டு போன சில விஷயத்துக்காக வருத்தப்படுறதை விட இனிமே நம்மள்கிட்ட போகாமல் இருக்கிறதுக்கு என்ன முயற்சி செய்யணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்தது அந்த ஒரு பாடம் தான். அதனால லைஃப்ல வந்து நம்மளை விட்டு வெளியில போயிடுச்சா அதை நினைச்சு கவலைப்படாதீங்க. இனிமே நம்மள்ட்ட இருந்து விஷயங்கள் வெளியில போகாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், பர்ஸை எடுத்து உள்ள வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஏடிஎம் பின்னை அதுலேயே எழுதக்கூடாது. ஏடிஎம் எடுக்க தெரியலன்னா அடுத்தவங்கள்ட்ட போயிட்டு அவங்கள்ட்ட பின்னை சொல்லக்கூடாது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல நம்ம தெளிவாக இருந்துட்டோம்னா நம்ம வந்து நம்மளை யாரும் ஏமாற்ற முடியாது. ஆனால் நம்ம வந்து மற்றவங்களை சந்தோஷப்படுத்த முடியும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த கோமாளியாக முடிக்கணுங்கிறது. நான் வந்து இப்போ நிறைய தினமலர், வாரமலர்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அவங்க அனுபவங்களை எழுதுறாங்க. அதை பார்க்கறச்சே எவ்வளோ உண்மையாக இருக்குங்கிறது தெரியுது. ஸோ நம்ம யாரையும் ஏமாற்ற வேண்டாம்.
நம்மளும் சந்தோஷமா இருப்போம், அடுத்தவங்களையும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு முயற்சி செய்வோம். அப்படி இருந்தாலே அதுவே வெற்றி தான். தேங்க்யூ வெரி மச். ஓவர் டு சேர்மன். தேங்க்யூ சார். ரொம்ப ஒரு சிறப்பான உரை வழங்கியிருக்கீங்க. எவ்வளோ விஷயங்கள் எடுத்து ஒவ்வொன்றையும் தெளிவாக அலசி ஆராய்ஞ்சோம் அப்படின்னா நம்ம ஏமாளியா இருக்கிறது இருந்து எப்படி மீளணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பாடம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏமாளி கோமாளி, உணர்வு, அனுபவம், தெளிவு. நாம் வாழ்க்கையில் அடிக்கடி சந்திக்கும் 2 நிலைகள் ஏமாளி மற்றும் கோமாளி. இந்த உண்மைத்தன்மையை அறியாமல் நம்பிக்கை அதிகமாக வைத்திருப்பர். அனுபவம் குறைவாக இருப்பதால் எளிதில் ஏமாற்றப்படுவார். இதற்கு உதாரணமாக ஒவ்வொருவரும் வழங்கிய அனுபவங்கள் புகைப்படத்தில் ஓவியம் செய்து கொடுத்தது போல தோன்றினாலும் அது ஏமாற்றமாக முடிகிறது. இரத்த தானம், வேலை வாய்ப்பு, வங்கி அனுபவம் என்று இருந்தாலும் அதை சிலர் தவறாக பயன்படுத்துகிறார்கள். ஆன்லைன் கேம், அட்வான்ஸ் கொடுத்து வீடு பார்க்கும் விஷயம், இது போன்றவற்றிலும் நாம் ஏமாறுகிறோம். இதற்கெல்லாம் காரணம் என்ன என்று பார்த்தால் நம்பிக்கை அதிகம், ஆனால் தெளிவு குறைவு. அதே நேரத்தில் கோமாளி அப்படிங்கிறவங்க சிரிப்பு தருவர் மட்டுமில்ல, வாழ்க்கையில் பல தோல்விகளை சந்தித்தாலும் அவர்கள் வெற்றியாளர்களாக மாற்றிக்கொள்கிறார்கள். உதாரணமாக ஜாகிர் ஹுசேன் ஒரு சிறிய பையனுக்கு மேடையில் வாய்ப்பு கொடுத்து அதை ஒரு பெரிய ஃபியூஷன் நிகழ்ச்சியாக மாற்றினார். அதேபோல் சார்லி சாப்ளின் வெளியில் சிரிப்பை கொடுத்தாலும் உள்ளத்தில் பல வேதனையை தாங்கியவர். கமல்ஹாசன் அவர்களின் அப்பு கதாபாத்திரம் கூட வாழ்க்கையின் வேதனையை கலையாக மாற்றியது. த கிரேட் டிக்டேட்டர் போன்ற படங்களில் சிரிப்புக்குள் உண்மையை சொல்லியிருக்கிறீர்கள். இதில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன என்றால், மீண்டும் மீண்டும் ஏமாறுவது தோல்வி அல்ல, அதே தவறை மீண்டும் செய்யாமல் இருப்பதே வெற்றி. பணம் கொடுக்கும்போது தெளிவாக முடிவெடுக்க வேண்டும். நமக்கு பணம் இல்லையெனில் அதை நாசுக்காக சொல்ல தெரிந்திருக்க வேண்டும் என்ற உணர்ச்சியான அறியாமை, இவைதான் நம் ஏமாற்றத்திற்கான காரணம். வாழ்க்கையில் பல்லிலிருந்து நாக்கை காப்பதைப் போல நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லிய விதம். ஏமாற்றம் ஒரு முடிவு அல்ல, அது ஒரு பாடம். இதை தாண்டி எத்தனையோ பேர் பத்திரிகைகளில் அனுபவங்களை தந்தாலும் கூட அதை படித்து கடந்து விடாமல் நாம் அதை ஒரு வாழ்க்கை பாடமாக கற்று அதை நாமும் பயணிப்போம், கடந்துவிட பயணிப்போம். இந்த பாடத்திலிருந்து கற்றுக்கொண்டால் ஏமாளி கூட கோமாளியாக மாறி வெற்றி பெற முடியும். தெளிவு, அனுபவம், வெற்றி என்பதை மிக தெளிவாக விளக்கி 1/2 மணி நேரத்தில் இவ்வளவு விஷயங்களை அழகாக பகிர்ந்த உங்களுக்கு மனமார்ந்த நன்றி தோழர் ராமசாமி ஐயா அவர்களுக்கு. அடுத்ததா பின்னூட்டம் வழங்க இருக்கவங்க, முதலாவதா பேச இருக்கவங்க பேசுங்க. மேடம் மேடம் ஒரு நிமிஷம். இது அடியனுடைய மகள் ஜனனிக்கு இன்னைக்கு பர்த்டே, அதுக்கு கொஞ்சம் வாழ்த்து மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். நம் அன்பு தோழர் திரு மில்டன் ராஜசேகர் ஐயா அவர்களின் புதல்வி திருமதி ஜனனி அவர்களுக்கு நற்புலரி குடும்பத்தார் சார்பாக மனம் நிறைந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களது மேடம், என்னோட பையன் வந்து வெங்கடேஷ் கீர்த்தனாக்கு வெட்டிங் டே. ஓகே சார். திரு ஹீலர் அவர்களின் மகன் வெங்கடேஷ் மற்றும் மருமகள் கீர்த்தனா அவர்களுக்கும் மனம் நிறைந்த இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்களை நற்புலரி அன்பு குடும்பத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். சார், உங்களது முதலாவதா முத்துலட்சுமி மேம். தேங்க்யூ மேம். அனைவருக்கும் நற்புலரி காலை வணக்கம். நிக்டன் சாருடைய பேத்தி அவர்களுக்கு பர்த்டே விஷஸும், ஹீலர் சாருடைய மகன் அவங்க தம்பதிகளுக்கு திருமண வாழ்த்துக்களும் தெரிவிச்சுக்கிறேன். ராமசாமி சார், எக்ஸலன்ட் செஷன். உங்களுடைய இயல்பான அந்த பாணி திரைப்படங்களை தழுவி சொல்றதுல வந்து ரொம்ப அந்த டிராவல் வந்து நல்லா இருந்தது சார். இவங்கள நிறைய படங்கள்ல அப்படியே ஒரே நாள்ல நிறைய படம் பார்த்த மாதிரி ஒரு திருப்தி இருந்துச்சு. அந்த அளவுக்கு அந்த கண்ணுக்குள்ளேயே அந்த இதை கொண்டு வந்துட்டீங்க நீங்க. அந்த அபூர்வ சகோதரர்கள் அந்த இதெல்லாம் நீங்க சொல்றச்ச எப்படி அந்த சிச்சுவேஷன் அழகா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அந்த சீனை அப்படியே கண்ணுக்குள்ள வச்சு சொல்ற மாதிரி ஒரு இதையும் அந்த ரிங்கை கலட்டுறது, வாங்கி போட்டுறது, அந்த இது சொல்லும் போது ரொம்ப அருமையா இருந்துச்சு அது கேட்கறதுக்கு. அப்புறம் நிறைய அந்த ஜாக்கிர் ஹுசைன், நம்ம சார்லி சாப்ளின் அவங்களுடைய இதெல்லாம் வாழ்க்கை வரலாறுகள் இருந்து எப்படி அந்த ஒரு ஏமாளியில இருந்து அந்த கோமாளி அந்த இது வந்து எப்படி இருக்குது. அது கொஞ்சம் பெயின்ஃபுல்லான இதுதான் அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இது ஆகுது. ஆனாலும் மத்தவங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக தன்னுடைய பெயினை வந்து மறைச்சு அவங்க அந்த சிரிப்பை வெளிப்படுத்துறது வந்து எவ்வளவு ஒரு
ஸ்கில் அப்படிங்கறத வந்து எங்களால புரிஞ்சுக்க முடிஞ்சது. ரொம்ப அருமையா இருந்துச்சு செஷன். அதுல வந்து இவங்க மேஜர் சார் அவங்க சொன்னது அந்த இது வந்து எனக்கு இன்னும் சிரிப்பை அடக்கவே முடியல. அந்த பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோல இருந்து கலர் போட்டோ கிரேயான்ஸ் அடிச்சது வந்து நினைக்க திரும்ப 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 சிரிப்பா வருது. அது வந்து அதுலயும் நம்ம ஏமாந்துட்டோங்கிறது ஒரு பெயின். ஆனா அந்த அந்த நடந்த அந்த ரிசல்ட்டை பார்க்கும்போது அது ஒரு ஃபன்னாவும் இருக்குது. ஸோ சம்டைம்ஸ் அந்த பெயினை நம்ம மறக்கிறதுக்கு அந்த ஃபன் ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி அந்த இது நடந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ரொம்ப நிறைய எக்ஸாம்பிள் சொன்னீங்க சார். நீங்க சொன்ன அத்தனையுமே வந்து உண்மைதான். அவங்க சந்திரபாபு அவங்களோட லைஃப்ல நடந்தது, அதை பேஸ் பண்ணி ஒருத்தர் மூவி எடுத்தது, அந்த மாதிரி ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் எங்களுக்காக நீங்க ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ சார். வெரி நைஸ், எக்ஸலன்ட் செஷன். தேங்க்யூ வெரி மச். அடுத்ததான் மில்டன் சார். தேங்க்யூ முத்துலட்சுமி மேம். வணக்கம் அனைவருக்கும். ராமசாமி சார் பேசும்போது எனக்கு ஏதோ ஒரு தியேட்டர்ல இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் தான் இருக்கு எப்பவுமே. ஸோ அந்த அளவுக்கு நம்முடைய ஒரு கலை உணர்வோட பேசுறதும் அதே நேரத்துல வந்து தன்னுடைய அனுபவங்களை சொல்றதும் வந்து ஒரு ஒரு என்ன சொல்ல ஒரு வித்தகர்னு சொல்லலாம். அப்படிதான் பாக்குறேன். பல அனுபவங்களை பெற்றால் ஏறக்குறைய அதே மாதிரி அனுபவங்களை அடியேனும் நான் மட்டும் இல்லாமல் பலரும் பெற்றிருக்கிறோம் என்பதும் உணர வைத்தார். எப்படி அதை ஒரு கத்துக்கணுன்றதும் சொன்னார். அதற்காக ரொம்ப நன்றி சார். ரொம்ப சிறப்பு. அடியனுடைய மகளுக்காக வாழ்த்து மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். அதே போல வெங்கடேஷ் கீர்த்தனா அவருடைய திருமண தினத்துக்காக வாழ்த்துக்கிறோம். நன்றி, வணக்கம். ரமேஷ் சார், அடுத்து நீங்க பேசுறீங்களா? பயணத்தில் இருக்கனால. நன்றி. தேங்க்யூ. நன்றி ஷிவலி மேடம், அருமையா தலைமை எடுத்து. ராமசாமி சார், ஒரு லைஃப்ல வந்து ஒரு பீஸ்ஃபுல் லைஃப் லீட் பண்றதுக்கு பல விஷயங்கள் பல இடத்துல இருந்து எடுத்துக்காட்டி அருமையா கொண்டு போனீங்க. அபூர்வ சோழர்கள் பத்தி எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அருமையா இருக்கும். அது ஆக்சுவலி என்னோட செஷன்ல அதை பத்தி பேசணும்னு நினைச்சுட்டே இருந்தேன். ஆக்சுவலி ரொம்ப அருமையான ஒரு நிகழ்வா இருக்கும். பட் அதுல ஒரு இன்னொரு விஷயம் என்ன வரும்னாக்கா, இன்னும் அந்த சீன்ல பெயின் கொடுக்குற மாதிரி அந்த ரிங்க பிடிச்சி இழுப்பாவ இந்த ரூபினி வராது. பக்கத்துல இருக்க வந்து சொல்லுவான், அது வராது. பக்கத்துல இருக்க லப்பர் சொல்லுவான், பொறுமையா வலிக்க போகுது. ஒன்னொன்னு அவ சொல்லுவான், அப்புக்கு வலிக்காது, என்ன அப்பு அப்படின்பா. இவன் வந்து மண்டையாட்டும். அது இன்னும் ரொம்ப ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு நிகழ்வா இருக்கும். அந்த சீனை பார்க்கும் போதெல்லாம் அப்ப அது மாதிரி நம்ம லைஃப்ல பல நேரத்துல நமக்கு பெயினே இருக்காதுன்னு சுத்தி இருக்கிறோம்னு நினைச்சிட்டு நம்மளுக்கு நிறைய தொல்லை கொடுத்துட்டே இருப்பான். அது நம்ம ஞாபகம் வரும். சூப்பரான செஷன் சார், ரொம்ப அருமையா இருந்தது. நிறைய லைவ் எக்ஸாம்பிள்ஸ், அதான் உங்களோட ஒரு டச் அப்படின்னு சொல்லணும். ராமசாமி சாரோட டச் இருந்தது, இன்னைக்கும் சூப்பரா இருந்தது. நம்ம மில்டன் சாரோட பொண்ணுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நம்ம ஹீலர் சாருடைய மருமகளுக்கு வந்து ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறோம். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ சார். அடுத்த லோகநாதன் சார், நீங்க வாங்க பேசலாம். காலை வணக்கம். முதல்ல நம்ம மில்டன் சாருடைய டாக்டர் ஜனனி அவர்களுக்கு என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அடுத்து நம்ம ஈழர் வெங்கட்ராமன் சாருடைய சன்னு திருமண நாள் வாழ்த்து. அவங்க ரெண்டு பேருக்கு அவங்க சன்னுக்கும் அவங்க மருமகளுக்கும் என்னுடைய திருமண நாள் வாழ்த்துக்கள். ராமசாமி சார் எப்பவுமே சினிமாவை பற்றி தான் பேசுறதுக்கு மில்டன் சாரா ரொம்ப அழகாக சொன்னார். நாங்கள்லாம் சினிமா ரசிகர்கள், நாங்கள் படம்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ராமசாமி சார் வரும்போது ரொம்ப ரொம்ப உன்னிப்பாக கவனிப்போம். இந்த நேரா நாம் ஜோக்கர், அபூர்வ சகோதரர்கள் எல்லாமே ரொம்ப அழகாக சொன்னார். எல்லாம் காஞ்சிபுரத்து நண்பன் ஒருத்தன் குடியார 500 ரூபாய் எப்படி வாங்கலாம்ன்றதை பற்றி சொன்னார். நான் இன்னைக்கு வேலூரில் தான் இருக்கேன், ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்தேன். வேலூரில் தான் இருக்கேன். ஐயாவுக்கு வேலூர்னா ரொம்ப பட்சமான ஊர். ரொம்ப நல்லா இருந்தது ஐயா. கோடான கோடி நன்றி ஐயா, ரொம்ப நல்லா இருந்தது. வாழ்த்துக்கள். இந்த முட்டாவா இருங்கன்னு ஒரு தலைப்பு நம்மத்துல வந்தது, அது ஒட்டி தான் இதுவும் இருக்கு. ஏமாளி கோமாளி எல்லாம் நான் ஒரு முட்டாளுங்க
நான் ஒரு முட்டாளுங்க, ரொம்ப நல்லா படிக்கவங்க 4 பேரு சொன்னாங்க. நான் ஒரு முட்டாளுங்க, கண்ணு வந்த பெண்டாட்டிய கழுதன்னு சொன்னாங்க. யான்னு கேட்டாக்கா எட்டி எட்டி ஒதுக்காங்க. நான் ஒரு முட்டாளுங்க. இன்னும் நன்றி ஐயா, அனைவருக்கும் நன்றி 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 ஐயா. வெரி குட், வெரி குட். நன்றி லோகநாதன் சார். அடுத்தது ஜெகநாதன் சார், உங்களுக்கு நன்றி கொடுக்கலாம். நன்றி சிவகணி மேடம். அனைவருக்கும் காலை வணக்கம். ராமசாமி சாரோட ஸ்பீச் சிறப்பாக இருந்தது. அவர் நான்லாம் கான்டெம்பரரிஸ்ன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு பிடிச்சது அதெல்லாம் அவருக்கு பிடிக்கும். அவன் அந்த சமகால நண்பர்கள் மாதிரி சமகால திரைப்படங்களை நாங்கள் 2 பேரும் அடிக்கடி பேசிக்கிறது உண்டு. அதாவது பேசிக்கிறதுனா இந்த இதில் நான் நேரடியாக அவர்கிட்ட பேசினதில்ல. எனக்கு பிடிச்சதெல்லாம் அந்த பழைய காலத்து படங்கள். அது அவருக்கும் பிடிக்குது. 90ஸ்க்கு முன்னாடி இருக்கிற படங்கள் இன்னும் பிடிக்கும். ஏன்னா அதில் தான் நம்ம சிவாஜி, எம்ஜிஆர் அவங்களெல்லாம். ஸோ அந்த மாதிரி படங்கள்ல இருந்து எடுத்து நிறைய சொன்னாங்க. நல்லா இருந்தது. எல்லா சினிமாலையுமே வந்து இந்த கோமாளிகள் வந்து ரொம்ப திறமையானவங்களா இருக்கிறதா தான் கடைசியில கிளைமேக்ஸ்ல தெரிய வரும். அந்த சமயத்துல சர்ப்ரைஸா இருக்கும். அது வந்து நாமெல்லாம் சின்ன பசங்களா இருக்கும்போது சர்ப்ரைசிங்கா இருந்தது. இப்ப எல்லாமே அது வந்து கொஞ்சம் we are able to visualize பிஃபோர் ஹேண்ட். படம் பார்க்கும்போதே இந்த படத்துல இது வரும், இந்த முடிவு இப்படி இருக்குன்ற மாதிரிலாம் தெரிய ஆரம்பிச்சிருது. பட் என்ன இருந்தாலும் அந்த கோமாளிகளா இருந்து வேகத்தோட எல்லாத்தையும் நடத்துறதுன்றது ஒரு நல்ல விஷயம்தான். ஏமாளிகளா இல்லாம இருக்கிறதுக்கான நிறைய சந்தர்ப்பங்களையும் நீங்க வந்து எஸ்பெஷலி இந்த பணம் கொடுத்து இது பண்றதுல என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் கூட சொல்லுவார், ஒருத்தன் இருந்து தப்பிக்கணும்னா முதல்ல அவனுக்கு ஒரு 100 ரூபாயை கொடுத்துட்டோம்னா அவன் திருப்பி கொடுக்க மாட்டான். பட் அதுக்கப்புறம் வந்து நம்ம கிட்ட திருப்பி கேட்க மாட்டான். அது ஒரு டைப் ஆஃப் நம்மளே திரும்ப ஏமாறாம இருக்கிறதுக்கான ஒரு முயற்சியாக கூட செய்வாங்க சிலர். அழகா சொன்னீங்க, சிறப்பா இருந்தது. நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். நன்றி சார். அடுத்து வீரசேகரன் சார். அன்பு இனிய சோதரர்கள் சோதரிகள் உங்கள் அனைவருக்கும் இனிய நட்புலரி வணக்கம். ஐயா அவர்களுக்கும் மிக மிக நன்றியும் வணக்கமும். இன்று பிறந்த நாள் காணுகின்ற மில்டன் நமது சகோதரர் அவருடைய பெண் ஜனனி. இங்க ஒண்ணு நான் சொல்லிக்கணும், என்னுடைய பேர்த்தி பொண்ணோட பொண்ணு பேரும் ஜனனி. இறையருளால அவங்களுக்கு இறையருள் நிறைந்த வாழ்த்துக்கள். அடுத்தது நம்ம கீழர் ஐயாவினுடைய வெங்கடேஷ் கீர்த்தனா அவர்களுடைய திருமண நாள் வாழ்த்துக்களை அன்போடு சொல்கிறேன். ஐயா அவர்கள் எப்பொழுதும் மாதிரி மிகச்சிறந்த பொலிவை தான் கொடுப்பாங்க. எல்லாரும் சொன்ன மாதிரி பின்னூட்டமிட்ட மாதிரி. அதுல என்னன்னா சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிறதும்பாங்க. 10 ரூபா போட்டால் 50 ரூபா கிடைக்கும். அது இது நல்லா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மாட்டுறது, அது ஒரு வகை. இன்னொரு வகையில் என்னுடைய நண்பர் ஒருத்தர் இது பண்ணார். ரொம்ப அவர் திறமையானவர். நட்பு ரீதியாக வந்து சொல்லி ஒரு ரெக்வஸ்ட் பண்ணப்ப ஒரு அமைப்பை சார்ந்து 40 லட்சம் ரூபாய் யோசிச்சு பாருங்க. அவருக்கு ரிட்டையர்மெண்ட்ல கிடைச்ச 40 லட்சம் ஒன்லி நட்பு ரீதியா வந்து இவர் கேட்குறாருன்னு சொல்லி அந்த இன்ஸ்டிடியூஷன்ல போட்டாங்க. ஆரம்ப கட்டத்தில் கொஞ்ச நாள் அப்படி வந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் அது போயிடுச்சு. அப்ப நொந்து போய் அவர்கிட்ட பேசுறப்பெல்லாம் அவர் சொல்றது ஒரே ஒரு இதுல எனக்கு ஒரு திருப்தி இருக்கு அப்படின்னாரு. என்னங்க இவ்வளவு பணம் போன ஒருபாடு உங்களுக்கு திருப்தியா இதுல? ஆமா, என்னன்னா நான் இது மாதிரி நண்பர் வந்து இது மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்காரு, எனக்கும் ஆசையா இருக்குங்க அப்படின்னு நான் போகல. வந்தது அப்படி போயிருந்தேன்னா பணத்துக்காக நான் போனேன்னு ஆயிடும். வேறுபாடு தான். அப்படி போனேன்னா நான் பணத்துக்காக, அப்பா நம்ம நண்பர் தானே செய்யறாரு அதனால பணம் வந்துடட்டும் அப்படின்னு போன மாதிரி ஆயிடும். இப்ப நட்புக்காகன்னு அது இன்னொன்னு என்னன்னா, அப்படி கேட்டவரும் ஏமாந்துருப்பாருங்கிற நம்பிக்கையோட நான் இருக்கேன். அவரு தெரிஞ்சு இவரை ஏமாத்த போறோம்னு தெரிஞ்சு செய்யாம அவரும் அந்த நிறுவனத்தை நம்பி போட்டு ஒரு ரெக்வஸ்ட் பண்ற மாதிரி அப்படி இயற்கையா வந்திருந்ததுன்னா அதை பத்தி என்னோட விதி இதுதான் நினைச்சிட்டு நான் போயிட வேண்டியதுதான். அதனால நான் அப்படி சொல்றேன் அப்படின்னு சொன்னாரு. இதுல ஏமாறுபவர்களும் ஏமாற்றுபவர்களும் அவர்களுடைய வேல்யூஸ் எங்க இருக்குங்கிறத பொறுத்து தான் இது. ஐயா மிகச்சிறந்த பொலிவை கொடுத்துருக்காங்க. அன்போடு அவர்களுக்கு வேண்டுகோள், அடிக்கடி வாருங்கள், உங்கள் அமுத ஊற்றை பருகத்தாருங்கள். நன்றி, வணக்கம்.
நன்றி. மேடம் ஒரு நிமிஷம். சொல்லுங்க சார். கீர்த்தனா வெங்கடேஷ் அவர்களுக்கும் அவர்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள். ஜனனிக்கு என்னுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி சார். நன்றி சார். அடுத்தது ஹீலர் சார், உங்களுக்கு நோட்டு கொடுக்கலாம் சார். ஹீலர் சார். வணக்கம். வேற யாரோ இருந்த மாதிரி இருந்தது. அனைவருக்கும் காலை வணக்கம். ரொம்ப சந்தோஷம். நேற்று லேட் நைட் வந்ததுனால வசந்துட்டேன். தெய்வமே, சாரோட ப்ரோக்ராமை நான் மிஸ் பண்ணிட்டேன்னு தான் சொல்லணும். கொஞ்சம் லேட்டாக வந்தேன், ரொம்ப லேட்டாக வந்தேன். ஆனால் அந்த வாடகையில் வந்து ஏமாந்து போகிறோம் அப்படிங்கிறத வந்து தெளிவாக சொன்னார். நம்ம வந்து எங்கே என்ன டிஸ்டர்ப் பண்ணியிருந்தாலும் சரி, இந்த செவுத்துல இதை கிறுக்கிங்களா அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக ஒரு 8000 ரூபாய் பிடிச்சிட்டேன். ஒரு பக்கம் துள்ளியூண்டு பையன் எழுதியிருந்தான். அதாவது நான் ட்ரெயினில் போகும்போது ஒரு நண்பர் பார்த்தேன். அவர் சொன்னார், நான் ரயில்வேல இருந்தேன். நான் என்ன பண்ணுவேன்னா, பஸ்ஸில் போகிறதோ ட்ரெயினில் போகிறதோ எங்களுக்கு வந்து ஃப்ரீ பாஸ். ட்ரெயினில் போகிறதுக்கு ஃப்ரீ பாஸ். அந்த காசை சேர்ப்பேன். நான் சேர்த்த உடனே எனக்கு ஒரு 6 லட்சம் வந்து என் பொண்ணு கல்யாணம். நம்ம பொண்ணு பார்த்தா இனிமே ரயில்வே பொண்ணா பார்க்கணும்டா அப்படின்னு ஒரு முயற்சி எடுத்தேன். ஆனா அந்த முயற்சி வெற்றி அடையலைன்னு வச்சுக்கிங்க. ஆனாலும் அந்த நமக்கு கிடைச்ச பலனை எப்படி கன்வெர்ட் பண்ணணுங்கிற ஒரு ஐடியா வந்து முயற்சி எடுத்து, அதுல வந்து தோல்விதான். ஏமாளியா கோமாளியான்னா, நம்ம நடக்குது, நமக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடக்குது, அது நமக்கு நடந்துருமா அப்படின்னு எடுக்கும்போது யாராருக்கு பிராப்தம் இருக்குமோ அவங்களுக்கு தான் அது கிடைக்குங்கிறதும். ஆனால் சொல்லுவேன் நான் காலேஜில் பசங்கள்ட்ட, தம்பி உனக்கு எங்கே என்ன பெனிஃபிட்டு ஃப்ரீயாக கிடைக்குதோ அதுக்கு உண்டான காசை சேர்க்க ஆரம்பி அப்படின்னு நம்ம வந்து சில விஷயங்கள்லாம் அந்த லேர்னிங்கை வந்து வேற மாதிரி நமக்கான லேர்னிங்காக கன்வெர்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நமக்கு கிடைக்கலைனாலும் மற்றவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அந்த ஐடியாவை வந்து கொடுக்கக்கூடிய ஞானவான்கள்லாம் வந்து இப்போ ராமசாமி சார்லாம் வந்து டக்கு டக்குன்னு சொல்கிறாரு பாருங்க, ஒரு காலுக்கு நான் புக் பண்ணேன் 30,000 ரூபா இது பண்ணேன் ஆனால் வந்து எனக்கு வரல அப்படிங்கிறது. ஸோ இந்த அவேர்னஸ்லாம் வந்து ரொம்ப தேவை. நம்ம நிறைய பேர் யூடியூப்ல வந்து போட்டு வயசானாலும் நம்ம வெளியில் வெயிலில் போக முடியலனாலும் இந்த மாதிரி நாலேஜ் எல்லாம் வந்து சும்மா டைம் கிடைக்கும் போது டக்கு டக்கு டக்குன்னு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ ரொம்ப சந்தோஷம். திருச்சியில் நம்ம எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்கறதுக்கு தயாராகிட்டோங்கிறது தான் சிறப்பு. மனித தெய்வங்களை நேராக பார்க்குற நாட்களுக்காக வெயிட்டிங். நன்றி தெய்வமே, வாழ்க பல்லாண்டு. தேங்க்யூ. தேங்க்யூ சார். சுனிதா மேம். வாழ்த்துக்கள். பையனுடைய மருமக திருமண நாள் வாழ்த்துக்கள் சொன்னவங்களுக்கு மிக்க நன்றி. அதே மாதிரி நம்ம மில்டன் சாரோட டாக்டருக்கு வந்து வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூ சார். சுனிதா மேம், உங்களுக்கு என்னோட கொடுங்க. தேங்க்யூ மேம். சார் செஷன் ரொம்ப அருமையா இருந்துச்சு. அந்த நம்ம எங்கெல்லாம் ஏமாறுறோம் அப்படின்ற கான்செப்ட சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ஏமாந்தவங்க எல்லாமே அதோட பல மடங்கு ரொம்ப சக்சஸ் தர்றாங்க அப்படின்னு எடுத்து சொன்ன கான்செப்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். அது மாதிரி கோமாளியா இருக்கிறவங்கள இந்த செந்தில் சுருளிராஜன் எல்லாம் எக்ஸாம்பிள் சொல்லிட்டு அவங்க எல்லா நேரத்திலுமே கோமாளியா இருக்கிறது கிடையாது அப்படின்ற வந்து ஒரு திரைப்படங்களை வச்சு எக்ஸாம்பிள் சொல்லி அதை வந்து கண்ணுக்கு நேரா கொண்டு வந்து எக்ஸாம்பிளோட சொல்லும் போது வந்து சொன்ன கருத்து வந்து ரொம்ப ஆழமா நல்லா புரிஞ்சுச்சு சார். அதுக்கப்புறம் நல்ல ஒரு அவேர்னஸ் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. நம்ம எந்த கவனமா செயல்படணும், எந்தெந்த இடத்துல ஏமாறுற சுச்சுவேஷன் வந்தாலும் அதை கவனமா எடுத்து கொண்டு போகணுன்ற சொன்னேன். ஃபைனலா கொடுத்த கன்க்ளூஷன் நல்லா இருந்துச்சு சார். தேங்க்யூ வெரி மச் சார். அதுக்கப்புறம் மில்டன் சாரோட பொண்ணு ஜனனியோட மேடத்தோட பிறந்த நாளுக்கும் ஹீலர் சார் அவங்களோட பையன் வெங்கடேசன் கீர்த்தனா அவர்களுடைய திருமண நாளுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார். தேங்க்யூ. நன்றி சுனிதா மேம். அடுத்த மஞ்சுளா மேம், தாமோதரன் சார், அதுக்கப்புறமா நீங்க ஃபீட்பேக் கொடுங்க. Hello ma'am, thank you ma'am, thank you so much. Good morning to all, happy morning. Today's session was very good sir. Sir, உங்களுடைய அந்த அனுபவம், உங்களுடைய அந்த உணர்வுபூர்வமான உங்களுடைய ப்ரெசன்டேஷன் such a great sir. ரொம்ப அருமையா இருந்தது. நிறைய வந்து சினிமா உதாரணங்களையும் அதாவது லைஃப் அண்ட் சினிமா உதாரணங்கள் ரெண்டுமே சேர்த்து கொடுத்தீங்க. இதுல இந்த டாபிக் அக்கார்டிங் டு த டாபிக் ஏமாளி கோமாளி சில நிறைய சினிமா உதாரணங்கள் நீங்க பேசும்போது ஒரு விஷயம் என் மைண்ட்ல வந்தது சார். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம வந்து இந்த ஹியூமரஸ் ஆக்டர்ஸ்லாம் இருக்காங்கல்ல,
when I was studying in the Annamalai University, எம்எட் கிளாஸ்ல என்னுடைய ப்ரொஃபஸர் டாக்டர் ஜிவி சார் அடிக்கடி சொல்லுவார். அவர் வந்து அவர் தான் ஹெட், எங்களுக்கு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டு. அந்த கிளாஸில் அவர் சொல்லுவார், சி ஆக்டர் செந்தில் அப்படின்னு சொல்லுவார். எங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட்டுக்காகவும் அவனுடைய அந்த ஹியூமரஸ்க்காகவும் சொல்லுவார். இன்னைக்கு புகழோட உச்சிக்கு இருக்கிறாரு, அவருடைய ஆளுமையை பாருங்க, அவருடைய அவுட்டர் அப்பியரன்ஸை பாருங்க. அவர் இன்னைக்கு எந்த அளவுக்கு அந்த ஒரு படத்தோட கேரக்டர் படி என்ன பண்ணுவாங்க, அவரை வந்து ஒரு ஏமாளியாகவும் கோமாளியாவுமே தான் அவருக்கு கேரக்டர் கொடுத்துருப்பாங்க. அப்ப அதை பார்க்கும்போது அப்ப எது அந்த 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 மாதிரி ஒரு ஆக்டிங், அதுல அவரை வந்து தன்னை வந்து ஒரு இதை காமிச்சிக்காம சொல்றபடி அவர் நடிச்சு புகழோட உச்சிக்கே போயிட்டார் இல்லையா? அப்ப நம்ம வாழ்க்கையிலையும் அப்படிதான் ஒரு சில விஷயங்கள் வந்து இப்படிலாம் இருந்தா நிறைய உறவுகளை நம்ம வந்து கண்டிப்பா வச்சுக்கலாம். அதுதான் எனக்கு சில இடங்கள்ல நம்ம ஏமாந்துட்டோம். இப்போ நண்பர் ஒருத்தர் கூட அமௌண்ட்லாம் வாங்கினாருன்னு சொன்னீங்க, ஓகே, அது வந்து நான் தப்பு இல்லை, நம்ம கிட்ட இருக்கு கேட்குறாங்க, நம்ம அதை கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான். நம்ம கொடுக்காம இருந்தோம்னா, இந்த எம்டன் மகன் கூட ஒரு படம் பார்க்குறோம். ஒரு ரிஜிடான கேரக்டர் இருந்ததுன்னா அவர் வந்து எப்படி தன்னுடைய உறவுகளை இழக்கிறாரு, தன்னுடைய பையனை இழக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் கூட இருக்குது. ஸோ அதனால சில நேரங்கள்ல நம்மளுடைய வாழ்க்கைன்ற இதுல வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு கேரக்டர்ல போறது கூட பெட்டர் தான் அப்படிங்கிறது நீங்க சொன்ன சில உதாரணங்கள்ல இருந்து நானா இதை புரிஞ்சுக்கிட்ட ஒரு விதம். ஸோ எனிவே ரொம்ப அருமையா இருந்தது சார். உங்களுடைய அத்தனை அனுபவங்களும் உங்களுடைய எக்ஸாம்பிள்ஸும் நம்மளை வந்து ரொம்ப ஒரு டச்சிங்கா இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆல்சோ சாருடைய பொண்ணு, மில்டன் சாருடைய பொண்ணு ஜனனிக்கு பர்த்டே, ஹாப்பி விஷஸ் சார், ப்ளீஸ் இன்ஃபார்ம் டு ஹர். அண்டு மிஸ்டர் ஹீலர் சாருடைய சன் அண்ட் டாட்டர் இன்லா 2 பேருக்கும் வெட்டிங் ஆனிவர்சரி. தேங்க்யூ சார், கன்வே பண்ணுங்க எங்களுடைய விஷஸை. என்னைக்கும் அவங்க நல்லா இருப்பாங்க, உங்களை போல சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நீங்க ஒரு மிகப்பெரிய ஆளுமை இருக்கும்போது எல்லாருடைய விசேஷம் இருக்கு, உங்களுடைய விசேஷம் மிகப்பெரிய விஷயம், அதனால கலங்காதீங்க. அருமையான ஒரு ஃபேமிலியா தான் இருக்கும், நல்லா வருவாங்க அவங்களும். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஒன். தேங்க்யூ மேடம். நீங்க சொன்னதுனால ஒரு கூடுதல் தகவல், நம்ம செந்தில் சாரை பத்தி இப்போ ரீசெண்டாக செலிப்ரேட்டட் இஸ் 70th பர்த்டே. அவர் நடித்த படத்தில் எனக்கு பிடிச்ச படம், தனியாகவும் சில படங்கள் பண்ணியிருப்பாரு. இது பாய்ஸ்னு ஒரு படம். பாய்ஸ்ங்கிற படத்துல இவர் ஒரு சாமியாரா வருவார் பாருங்க. ஒரே ஒரு மெசேஜ் தான் சொல்லுவார், இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த் அப்படிங்கிறத சொல்லி வித்தியாசமா சொல்லியிருப்பாரு. அந்த கேரக்டர் வந்து நாங்க நிறைய இடங்கள்ல ட்ரைனிங் போடுறச்சே அதை யூஸ் பண்ணுவோம், அந்த இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்றது. அதனால அவர் வந்து கவுண்டமணியோட சேர்ந்து ஆக்ட் பண்றச்சே ஒரு மாதிரி ஆக்ட் பண்ணுவாரு, தனியா ஆக்ட் பண்றச்சே எவ்வளவு வித்தியாசமா பண்ணுவாருங்கிறத கண்டிப்பா பாராட்டியே ஆகணும். அவரோட பையன் வந்து ஒரு டென்டிஸ்ட், எல்லாரையும் நல்லா படிக்க வச்சுட்டார். இத்தனைக்கும் வெறும் $1,200 போட்டு தான் இருப்பாரு. டீ வாங்கி கொடுப்பாராம். பாக்யராஜ் சொல்லுவாராம், இவன் வெறும் டீ வாங்கி கொடுக்குறாரு, இவர் எப்படியாவது கொஞ்சம் மேல எடுத்துட்டோன்னு சொல்லி அந்த $1,200 போட்டு அவரை அந்த கேரக்டரை டெவலப் பண்ணி பெரிய ஆளாக்கினாராம். தேங்க்யூ. இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷனை விட இன்ஃபர்மேஷன் செமையா இருக்கும். தேங்க்யூ சார். அடுத்து தாமோதரன் சார். இனிய காலை வணக்கம். இன்று ராமசாமி அவர்கள், ஐயா அவர்கள் இன்றைய பொழிவு மிக சிறப்பான ஒரு பொழிவாக அமைந்தது. ஏமாற்றுபவது தவறில்லை, தொடர்ந்து ஏமாறுவதுதான் தவறு. ஏமாற்றுபவரிடம் நான் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு கொடுப்பதாக நினைத்து பணத்தை நாம் கொடுத்து ஏமாற்று விடக்கூடாது. மிகவும் திறமையாக அதை கையாள வேண்டும். ஏமாற்றுவதில் இருந்து கற்றுக்கொண்ட பாடங்கள் நிறைய. சினிமா கருத்துக்களையும் கோர்வையாக இந்த லெசனில் கொண்டு சென்றது மிகவும் சிறப்பு. ஏமாளி கோமாளி என்ற விஷயம் சினிமாவில் நிறைய வருகின்றது. அதை மிக தெளிவாக எந்தெந்த படத்தை எந்தெந்த ஆக்டர்களை அவர்கள் கோர்த்து நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள் என்பது கொடுத்ததற்கு மிக சிறப்பு. நன்றி சார், நன்றி, மிக்க நன்றி. தேங்க்யூ. மில்டன் சார்,
அவருடைய மகள் ஜனனி அவருடைய பிறந்த நாளிலும், கீலர் வெங்கட்ராமன் அவருடைய மகன் திருமண நாளையும் வாழ்த்துவதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். அதில் ராமசாமி ஐயாவுடைய வகுப்பில் இவர்களுடைய பிறந்த நாளும் அந்த திருமண நாளும் வந்தது மிகவும் பாராட்டக்கூடியது. ஏனென்றால் அவர் எப்படி நம்மிடம் பல கருத்துக்களை நாம் அவர்களிடமிருந்து தெரிந்து கொள்கின்றோமோ அதுபோல அவர்கள் வாழ்க்கையும் இனிமையாக அமையும் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தாமோதரன் சார். அடுத்தது அருணகிரி சார். நன்றி. அருணகிரி சார். எல்லாரும் பின்னூட்டம் பண்ணிக்கிட்டாங்க. மேடம் ஒரே ஒரு நிமிஷம். ஓகே சார். இது நானே பிறந்தநாள் வாழ்த்துக்களை ஜனனிக்காக தெரிவித்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல மீண்டும் ஈலர் சாருடைய குடும்பத்துக்காக அவருடைய மனநாளுக்காக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பான நிகழ்ச்சி. ரொம்ப அருமையா சொன்னீங்க. நிறைய யூ ப்ரிப்பேர்ட் யுவர் டாக் வித் லாட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ். அதே சமயத்தில் சினிமாலேருந்து நிறைய உங்களோட யூஎஸ்பி அதே தான். சினிமாவில் நல்ல அழகான ஒரு பொருத்தமான மேற்கோள்கள் நீங்கள் காட்டுவீங்க. அதே ரொம்ப அழகாக காட்டினீங்க. அண்ட் மற்றவங்கள்ட்டையும் யூ அலோட் ஆல் ஆஃப் அஸ் டு ஷேர் தர் எக்ஸ்பீரியன்ஸஸ். ஆரம்பிக்கும் போது ஸ்டார்ட் வித் ரிக்வெஸ்ட், ஏதாவது இருந்தால் சொல்லுங்க சொல்லிட்டு அப்படியே ஒன் பை ஒன் சொன்னாங்க. ரொம்ப சீம்லெஸ்ஸாக நிகழ்ச்சி கொண்டு போனீங்க. வாழ்த்துக்கள் ஐயா. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ. கீர்த்தனா வெங்கட் அவர்களுக்கு ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. அண்ட் ஜனனிக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். வணக்கம். தேங்க்யூ மேஜர் சார். ரமேஷ் ராஜு சார் வந்து விஷ் யூ வெரி ஹாப்பி பர்த்டே, வாழ்க வளமுடன் ஜனனி. நான் கன்வே மை விஷஸ் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஹாப்பி வெட்டிங் அனிவர்சரி போத் ஆஃப் யூ வெங்கடேஷ் கீர்த்தனா. காட் பிளஸ் யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ சார். அடுத்ததான் அவங்களுடைய ஏற்புரை கொடுக்கலாம் சார். நிறைய வந்து பேசணும்னா நீங்கள் பேசுங்க. எல்லாரும் முடிச்சிட்டீங்கன்னு நம்புகிறேன். நீங்கள் பேசலாம் சார். ஓகே, தேங்க்யூ. ரொம்ப சிறந்த முறையில் அருணகிரி சார் என்ன பண்ணுவாரோ அதை அப்படியே ரொம்ப சிறப்பாக சிவகணி மேம் பண்ணியிருக்காங்க. வாழ்த்துக்கள். அருணகிரி சார் மாதிரியே வந்து இவங்களும் அந்த நாங்கள் சொன்னதை வந்து கரெக்டாக நோட் பண்ணி அந்த ஃபீட்பேக்கு அது சம்மரைஸ் பண்ணுறது வந்து ஒரு பெரிய கலை. அது வந்து இங்கே ரெண்டாவது ஆள் ரெடியாக இருந்த பார்க்குறச்சே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. குட். அது ஒரு விதத்தில் நல்லது. வாழ்த்துக்கள், நல்லா பண்ணியிருக்கீங்க. இந்த மாதிரி வித்தியாசமான தலைப்பில் நம்ம மீண்டும் சந்திப்போம். வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். இன்றைய நாள் இனிதாக மாற்றிய அன்பு தோழர் அவர்களுக்கு நன்றி. இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடிய உறவுகளுக்கும் மற்றும் அனைத்து உள்ளங்களும் உடல் நலமும் மனநலமும் பெற்று ஆரோக்கியமாக வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து இந்த நிகழ்வை இனிதாக முடிப்போமாக. அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு மிகச்சிறந்த ஆளுமை எதிர்நோக்கி காத்திருப்போமாக. நன்றி சார். நன்றி.